Hi friends, welcome to Maha's channel, Grow Younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வீட்லயே எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இந்த ஃபேஷியல் பாத்தீங்கன்னா ஷானாஸ் ஹுசைனோட ஃபேஷியல் இது கோல்ட் கிட் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம பண்ண போற ஃபேஷியல் வந்து பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ண முடியாதவங்க வீட்லயே பண்ணலாம். அதெல்லாம் அஃபோர்டபிள் ரேஞ்சில வந்து இப்போ இந்த கிட் வாங்கிட்டோம்னா 4 to 5 டைம்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். வீட்லயே பண்ணிக்கணும் எங்களால போக முடியல அப்படிங்கறவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபேஷியல் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து ஃபேஷியலோட சேர்த்து இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ டெமோ ரெண்டுமே பார்க்கலாம் வாங்க. சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினாக்கா Grow Younger with Maha சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி ஃபேஷன் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படினாக்கா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஷானாஸ் ஹுசைனோட ஃபேஷியல் கிட் வந்து இதுதான். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிட் தான். ஆனா வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ ஷானாஸ் ஹுசைனோட இந்த கிட்ல வந்து இந்த மாதிரி பொருட்கள் தான் நமக்கு கிடைக்குது. சோ ஷானாஸ் ஹுசைன் பாத்தீங்கன்னா ஹால்மார்க் சர்டிஃபைடு ஆனது. இது 24 கேரட் கோல்டு ஃபேஷியல். ஸோ வந்து கோல்டோட இது இருக்கிறதுனால இதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பு இருக்குது, அடுத்து வந்து ஜெல் இருக்குது, அதுக்கு ஃபேஸ் க்ரீம் இருக்குது, மாஸ்க் இருக்குது. இது எல்லாமே வந்து கோல்டு இருக்கிறதுனால ரொம்ப வந்து இது ஒரு தடவை இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணலாம். இதோட இந்த வந்து சிரம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கின் டானிக் அப்படிங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வந்து வைப் பண்ணிக்கணும். ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து லைட்டாக வந்து க்ரீம்லாம் போட்டுக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாண்ட்ஸோட இதில் வாட்டர்லேருந்து கொஞ்சம் டிப் பண்ணிக்கிறேன். நான் டிப் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஹெட் பேண்ட் போட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஷியல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டெட் ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் கேருக்கு வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்க்ரப் இருக்குது. ஸோ ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் போல் வருது. ஸோ ஸ்க்ரப் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் எல்லா இடத்துமும் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து எல்லா ஏரியாலையும் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ நம்ம நெக்லேயும் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து அப்வர்ட்ஸில் வந்து நம்ம இது பண்ணணும். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ மந்த்லி 2 டைம்ஸ் பண்ணுறப்போ வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். முக்கியமாக இந்த ஃபேஷியலோட இது வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். ஏதாவது பார்ட்டி இருக்குது, இல்லை ஏதாவது மேரேஜ் இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபேஷியல் பண்ணுறப்போ வந்து இதில் வந்து கோல்டு இருக்கிறதுனால நல்ல வந்து ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸ்க்ரப் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிப் ஆஃப் த ஃபிங்கர் மட்டும்தான் படணும். ஃபுல்லாக கை இதெல்லாமே பாம் இதெல்லாம் படக்கூடாது. ரொம்ப மைல்டாக பண்ணணும், ஜென்டிலாக இருக்கணும். ஸோ வைப்ஸ் வந்து நான் காரா வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து வைப்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வின்டர் சீசன் போகிறதுனால நான் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயே வந்து வைப் பண்ணி ஃபுல்லாகவே இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் முடிச்சிடுச்சு. ஸோ ஸ்க்ரப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்கின் டானிக் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப ஜில்லுன்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது செட்டில் ஆகிறதுக்கு விட்டுறலாம்.
ஸோ ஸ்க்ரப் பண்ணுறக்கப்ப என்னென்னா நம்மளுடைய ஃபேஸில் இருக்க அந்த போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அது திருப்பி வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் வந்துட்டு இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை விட்டுறலாம். ஸோ அடுத்தது வந்து இது வந்து க்ரீம் இது இருக்குது. ஸோ இந்த க்ரீமில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஃபுல்லாகவே எல்லா சைடும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வந்து மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அப்வர்ட்ஸில் தான் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறப்போ வந்து ஃபேஷியல் பண்ணுறப்போ நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டச் பண்ணணும். ப்ரெஷர் பாயிண்ட்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நோஸ்க்கு இந்த சைடில் இங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே மசாஜ் பண்ணுறப்போ வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்ல மசாஜ் கொடுக்கலாம். அதை வச்சு அடுத்த ஸ்டெப்பு வந்து ஃபேஷியல் ஜெல்லு. ஸோ இந்த மசாஜ் பண்ண அந்த க்ரீமை வந்து நம்ம துடைக்க தேவையில்லை. அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஜெல் போடலாம். ஸோ இந்த ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இந்த ஃபேஷியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகாது. நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணால் தான் இது வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஐஸ்க்கு சுற்றிலும் ஃபோர்ஹெட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாகவே வந்து இது பண்ணணும். எப்போ கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி அப்வர்ட்ஸில் பண்ணணும். சீக்கில் வந்து இது மாதிரி பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் வந்து பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்க்கு இந்த சைட்லலாம் வந்துட்டு கொஞ்சம் பிளாக்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். ஐஸ் ஏரியாவில் வந்து இந்த சர்க்குலர் மோஷனில் வந்து இப்படி பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் அப்புறம் கிளாக் வைஸில் 3 டைம்ஸ். ஸோ இது பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பாயிண்டில் வந்து கொஞ்சம் டச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மசாஜ் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் வச்சு நம்ம பிளாக் ஹெட்ஸ் இருந்தாலும் சரி ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் சரி இந்த நோஸ் சைடில் இருக்கும், இல்லைனா இந்த சின்க்கு கீழே இந்த இடத்துல இருக்கும், இங்கே மேலே இருக்கும், சைடில் இருக்கும், ஒரு சிலருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். ரொம்ப ஜென்டிலாக ரிமூவ் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தி எடுத்தோம்னா அந்த இடம்லாம் வந்து பிளாக் மார்க் மாதிரி ஆயிரும். ஸோ வந்து ஜென்டிலாக வந்து நம்ம இங்கே இருக்க பிளாக் ஹெட்ஸோ ஒயிட் ஹெட்ஸோ வந்து ஜென்டிலாக எடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து மாஸ்க் போட போகிறோம். மாஸ்க்கும் வந்து இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரிக்கே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இது மாதிரி போடணும். ஸோ அது மாதிரி போடுறப்ப தான் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் எடுக்க வரும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி தான் போட்டு எடுத்தாகணும் அப்படின்ற அவசியமும் இல்லை.
நம்ம ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஜெல் பேஸில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்குலாம் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை 10 மினிட்ஸ் வந்து நம்ம இப்படியே விட்டுறலாம் அந்த மாஸ்க்கை. ஸோ இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனால நம்ம மாஸ்க்கை வந்து இப்படி இது மாதிரி ரிமூவ் பண்ணலாம். ஸோ பீல் ஆஃப் மாஸ்க்குங்கிறதுனால இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமூவ் ஆகும். சம்டைம்ஸ் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த ஃபேஷியல் ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, குட்டியாக ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து ஹேர்லாம் கூட ஒட்டிட்டு வரும். ஸோ ஃபேஷியல் முடித்ததுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த ஸ்கின் டானிக் அப்படின்றத வந்து இந்த இதை வந்து திருப்பி நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா அதோட ரிசல்ட் தெரியும். நல்லா வந்து ஒரு தடவையிலே பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஷைனிங் இருக்கும். ஸ்கின் டேன் ஆனதெல்லாம் வந்து நல்லாவே வந்து பெட்டராக இருக்கும். அதாவது பார்ட்டிக்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணலாம். இதோட அரோமாவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பயங்கரமான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, முன்னாடிக்கும் இப்படிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பாக அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பரான ஃப்ராக்ரன்ஸோட சூப்பரான ஒரு ஃபேஷியல் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.